சதுர்த்தியையொட்டி சேலம் நகரில் உள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுபோல சேலத்திலும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சேலம் டவுனில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகணபதி ஆலயம் உள்ளது. இங்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று அதிகாலை ஸ்ரீ விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பால் மற்றும் தயிர், வெண்ணெய், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் ராஜகணபதிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு தற்போது தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சேலம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ ராஜகணபதியை வணங்கி சென்றபடி உள்ளனர். இந்த விழா இன்னும் 10 நாட்களுக்கு தொடர்ந்து நடத்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் கடந்த 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று 9ஆம் நாளான நேற்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியான இன்று அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் காட்சி அளித்தார். உற்சவரான கற்பக விநாயகர் கொடிமரம் அருகே தங்க மூஷிக வாகனத்தில் எழுந்தருளினார். அவருக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காமிக்கப்பட்டது. அதன் பின்பு உற்சவர் அங்கிருந்து புறப்படாகி கோயில் எதிரில் உள்ள பொற்றாமரை குளத்தில் எழுந்தருளி உள்ளார். அவருடன் விநாயகர் பெருமானின் வாகனம் இதான அங்குச தேவரும் சிவனின் அஸ்திரமான அஸ்திர தேவரும் புறப்பாடாகி கோயில் எதிரில் உள்ள குளத்தில் இப்பொழுது அங்கு அஸ்திர தேவருக்கும் அங்குச தேவருக்கும் இப்போ தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக அவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. இதில் 11 வாசனை திரவியங்களான பால், மஞ்சள், சந்தனம், பன்னீர், தயிர் உள்ளிட்ட 11 வாசன திரவியங்கள் மூலம் அங்குச தேவருக்கும் அஸ்திர தேவருக்கும் தற்போது அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.